வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். காலை பணிகளை முடித்துவிட்டு வரப்பில் நடந்து கொண்டிருந்த புகழ் பழைய நினைவுகள் அவனை ஆக்கிரமிக்க, நினைத்ததை கிடைக்காவிட்டால் கிடைத்ததை நினைக்க பழகிக்கொள் என மனதிற்குள் அவன் 1000 முறை சொல்லியும் அந்த மனமோ சொல்லி கேட்கும் நிலையில் இல்லை. அது அவனிடமே திருப்பி, எனது கட்டுப்பாடு உன்னிடம் இல்லை, ஏனெனில் நான் உன் மனம் அல்ல, அது எங்கு இருக்கிறது என்பதை நீ அறியாததும் அல்ல, நீ விதைத்த விதை அது விருட்சமாக மாறுமே தவிர வீழ்ந்து விடாது, நீ சற்று அமைதியாக இரு என அவனை அடக்க, சிறு வயதில் இருந்தே பல முடிவுகளை தன்னிச்சையாகவும் தைரியமாகவும் எடுத்து பழக்கப்பட்ட அவன் இன்றோ என்ன செய்வது என முடிவில்லாத ஒரு நிலையில் நிலை குலைந்து நின்றான். பூரணி, உனக்கு போன் என பாரி கத்தவும், எதுக்குடி இப்படி கத்தி ஊற கூட்டுற? யாரு போன்ல? நம்ம மணி சாந்தி எல்லாம் இங்கதானே இருக்காங்க, அப்புறம் யாரு என கேட்டபடி வந்து அலைபேசியை கையில் வாங்கியவள் காதில் வைத்து ஹலோ என கேட்கவும், ஹாய் ஸ்வீட்டி, எப்படி இருக்க என அழகனின் குரல் கேட்க, என அனத்தியபடி அவள் பேசாமல் நிற்க, ஏனோ அவளுக்கு படபடவென இருதயம் துடிக்க அமைதியாக நின்றாள். ஹே பூரணி டார்லிங், என்ன பேச மாட்டேங்கிற? பூரணி பூரணி என கத்தியவன், என்னங்க மச்சான் என அவள் மெதுவாக கேட்க, என்ன பூரணி, தூக்கத்துல இந்த மச்சான் கனவுல வரானா என ரகசியமான குரலில் கேட்க, அது வந்து வந்து என அவள் தடுமாற, சரி சரி, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, எனக்கு வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அடுத்த வாரத்துல கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன், அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு கூப்பிட்டேன் என அவன் வேகமாக விபரத்தை சொல்ல, என்னது வெளிநாடு போறீங்களா, அதுவும் அடுத்த வாரமே வா என அவள் அதிர, ஆமா பூரணி, உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருந்தேன்ல என அவன் சொன்னதும், ஆமா, ஆனா என இழுத்தவள், எப்ப வருவீங்க மச்சான் என கேட்டதும், தெரியல பூரணி, 2 வருஷம் ஆகலாம், அதுக்கு மேலையும் ஆகலாம் என அவன் சாதாரணமாக சொல்ல, என்னது 2 வருஷமா? ஐயோ, அப்ப நீங்க போகாதீங்க மச்சான் என அவள் சொல்லி முடிக்கும் முன், வாயை மூடு பூரணி என அவன் கோபமாக சொன்னவன், இந்த வாய்ப்புக்காக நான் எத்தனை நாளா காத்திருந்தேன் தெரியுமா? வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம், எனக்கு கிடைச்சிருக்கு, இதுக்காக நான் எத்தனை இழந்திருக்க, இனி இழக்கவும் தயாரா இருக்க, நீ இப்படி அவசகுணமா பேசாத என அவன் சொல்லவும், இல்லைங்க மச்சான், 2 வருஷம் எப்படி எல்லாரையும் பார்க்காம இருப்பீங்க, அதனாலதான் கேட்டேன் என சொல்லவும், அவளது பேச்சில் சற்று குளிர்ந்தவன், இங்க பாரு பூரணி, நான் அங்க வேலைக்கு போறதால நிறைய பணம் கிடைக்கும், அதெல்லாம் நமக்குத்தானே, அதுக்காக 2 வருஷம் கூட நீ எனக்காக காத்திருக்க மாட்டியா என்றவன், இருக்கணும், இருந்துதான் ஆகணும் என அழுத்தமான குரலில் சொன்னான். அவளோ என்ன பதில் சொல்வது என தெரியாமல் அமைதியாக இருக்க, ஆனால் அவனோ அதை கண்டு கொள்ளாமல் வெளிநாட்டு வேலை மற்றும் அந்த நாட்டை பற்றியும் அவளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். அதற்குள் மாணிக்கம் வர, அலைபேசி அவரின் கைக்கு மாற, அவரும் என்னது 2 வருடமா என கேட்கவும், அதற்கு அழகன் ஏதோ பதில் சொல்ல அரை மனதாக தலையாட்டினார். அழகன் வெளிநாடு செல்வது ஊரில் பரவ, பூரணியும் தன் தோழிகளிடம் இதை பற்றி சொல்ல, அவர்களோ, பாருடா, உன்ற மச்சான் உனக்காக வெளிநாடு போய் சம்பாதிக்க போறாரு, யாருக்கு இப்படி அமையும், நீ கொடுத்து வச்சவதான் என சொல்ல, ஊர்க்காரர்களோ, இந்த பூரணி படிக்கலைனாலும் வெளிநாட்டுல வேலை பார்க்கிற மாப்பிள்ள கிடைச்சிருக்கு, அதிர்ஷ்டக்காரிதான் என புகழ்ந்து பேச, பூரணியோ சந்தோஷவானில் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தாள். பெண்ணே, உன் அழகை கண்டு ஆசை கொள்ளவில்லையடி, என் மனதில் நீ விழுந்த சலனத்தை நானே அறியவில்லையடி, காற்றா என்னுள் நுழைந்தாயா, இல்லை சிரிப்பால் என்னை சிறை பிடித்தாயா
இல்லை, அன்பால் என்னை அடிமையாக்கினாயா? புரியாமல் தவிக்கிறேனடி. ஆதியும் அந்தமும் இல்லாத அழகிய உணர்வை என்னுள் விதைத்தவளே, நூல் இல்லாத காற்றாடி என தெரிந்தும் அதை வானில் பறக்கவிட இந்த பாவி மனம் ஏங்குகிறது. பாசமுள்ள உனது மனதில் நேசத்தினை விரும்புகிறது இந்த பேதை நெஞ்சம். அதை வேஷமென சொல்லாமல் சுவாசமாக கலந்திடுவாயா? ஏ பாரி, எனக்கு கொடுத்துடு, அத நான் தான் கட்டினேன், கொடுத்துடு என பூரணி கத்திக்கொண்டே வெளியே ஓடி வர, அதெல்லாம் கிடையாது அம்மா, நான் ஊருக்கு கிளம்பும் போது வச்சுக்கிறதுக்காகத்தான் இதை வாங்கினாங்க, எனக்கு தான் என அவள் தர மறுக்க, ஏ கொட்டச்சி குட்டச்சி, வாங்கினது அவங்களா இருந்தாலும் கட்டுனது நான் தாண்டி, முதல்ல அதை கொடு, எருமை ஒழுங்கா கொடு, அருவு கட்டவள என திட்டுவதற்கு பயன்படுத்தும் அனைத்து வார்த்தைகளையும் சொல்லி உச்சஸ்தாயியில் கத்தினாள் பூரணி. நீ எவ்வளவு கத்தினாலும் நான் தரமாட்டேன், எனக்கு தான் இந்த பூ, இன்னைக்கு நான் தான் இதை வச்சுக்க போறேன், நீ வீட்டுலதாரா இருக்க, தினமும் இந்த பூவைத்தானே கட்டி வச்சுக்கிற, இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துக்கலாம் என அவளும் பூரணி கைக்கு சிக்காமல் ஓடிக்கொண்டே பதில் சொல்ல, இங்க பாருடி, மரியாதையா கொடுத்துடு, மல்லிகைப்பூ எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ, எனக்கு தினமும் வேணும், ஏன் நான் சாகர வரை எனக்கு மல்லிகைப்பூ வேணும் என அவள் பதிலுக்கு வேகமாக சொல்லவும், பூரணி, என்ன பேச்சுது, எங்கிருந்து இப்படியெல்லாம் பேச கத்துக்கிட்ட என கோபமான குரல் கேட்க திரும்பி பார்த்தவள் அங்கு மாணிக்கம் நின்று கொண்டிருந்தார். அவரது வரவை எதிர்பார்க்காத பூரணி சட்டென்று அமைதியானவள் பின்னர் மெதுவாக, இல்லங்கப்பா, அது என இழுக்க, ஒரு பூவுக்காக இப்படித்தான் சண்டை போட்டுக்குவீங்களா? சின்ன வயசுல இருந்து இதே பிரச்சனை உங்களோட. ஏன் பூரணி, பாரிதான் விடுதிக்கு போறாள்ல, வச்சுக்கிட்டு தான் போகட்டுமே என்றார் மாணிக்கம். அவளுக்குத்தான் அம்மா ஜாதிப்பூ கோத்து வச்சிருக்காங்களே, அப்புறம் ஏன் எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூவுக்கே போட்டிக்கு வரா? எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் பண்றா. இவளுக்கு வேணும்னு சொல்லி இருந்தா பக்கத்து வீட்டுல பறிச்சு பூ கட்டி வச்சிருப்பேன்ல, அதை விட்டு என்னோட பூவை எதுக்கு எடுக்கிறா என சிணுங்கிக் கொண்டே சிறு குழந்தை போல தங்கையை பற்றி தகப்பனிடம் புகார் சொல்லி கொண்டிருந்தாள் பூரணி. பூரணிக்கு தினமும் மல்லிகை பூ வேண்டும். மல்லிகையின் மனம் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் வீட்டில் இருப்பதோ ஒரு மல்லிகை செடிதான். பூரணியிடம் வம்பிழுக்க வேண்டும் என்றால் உடனே பாரியின் அஸ்திரம் மல்லிகைதான். மல்லிகையை வைத்து பூரணியிடம் பல காரியங்களை சாதித்துக் கொள்வாள் பாரி. அவளை கடுப்பேத்தவும் இந்த மல்லிகைதான் பயன்படுத்துவாள். இன்றும் அதே போல கொஞ்ச நேரம் மல்லிகை பூவை வைத்து பூரணியை வம்பிழுத்து கொண்டிருந்தாள் பாரி. மாணிக்கம் திட்டியதும் அவள் அருகில் வந்த பாரி, என் செல்லக்கல்ல என சொல்லிக்கொண்டே அவள் கன்னத்தை கிள்ளியவள், நான் விடுதிக்கு போறேன்னா இனி 3 மாசம் கழிச்சுதான் திரும்பி வருவேன், அதான் கொஞ்சம் உங்ககிட்ட விளையாடலாம்னு இப்படி பண்ண, அதுக்குள்ள அப்பா வந்து சொதப்பிட்டார். சாரிக்கா, நீ அழாத, இந்தா உன்னோட பூ நீயே வச்சுக்க, எனக்கு இந்த பூவே பிடிக்காது என முகத்தை சுழித்து கொண்டு அவள் கொடுக்கவும், அதுவரை அழுபவள் போல் முகத்தை வைத்து கொண்டிருந்தவள் சட்டென முக பாவனையை மாற்றி, ஏமாந்துட்டியா, ஹே, இந்த முறை நீ ஏமாந்துட்டியா என முகத்தை சுருக்கி அவளுக்கு பழிப்பு காட்டியவள், எனக்கு தெரியும் நீ விளையாட்டுக்குத்தான் பண்றேன்னு, இத சாக்கா வச்சு உன்னை இன்னும் கொஞ்சம் திட்டலாம்னு பார்த்தா நடுவுல அப்பா வந்து கெடுத்துட்டாரு, என்னப்பா நீங்க என அவளும் முகத்தை சுருக்கியபடி புகாரை தந்தையின் மேல் திருப்பினாள். அட பிள்ளைங்களா, 2 பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்க, உங்களை பெத்ததுக்கு எனக்கு இது தேவைதா என அவர் சொல்லி சிரிக்கவும், அவர்களோ, அது எங்க செல்ல அப்பாவுக்கு இப்பத்தானே புரியுது, ஆனா அப்பா நீங்க இவ்ளோ அறிவாளியா இருந்திருக்க வேண்டாம் என இருவரும் அவரின் இருபுறமும் வந்து நின்று சொல்லி சிரிக்க, தனது மகள்களின் மகிழ்ச்சியில் அவரது மனம் நிறைந்து போனது. பின்னர் பாரி விடுதிக்கு கிளம்ப உள்ளே சென்றதும் பூரணியோ தந்தையின் தோளில் சலுகையாக சாய, அவரும் அவளிடம், பூரணிமா, இன்னும் கொஞ்ச நாள் பொறு, ஒரு மல்லிகை தோட்டம் விலைக்கு வருது, அதை வாங்கி கொடுக்கிறேன் என்றார். நெசமாவாப்பா என வியப்புடன் கண்களை விரித்தவள், ஆனா நம்ம ஊர்ல மல்லிகை தோட்டம் இல்லையே என அவள் வினவ, அதான் ஊரோரத்தில் ஒரு தோட்டம் இருக்குதுல்ல என்றதும், அது புகழ் மச்சான் தோட்டம் தானே, அங்கதான் அவர் யாரையும் விடமாட்டாரே, யாருக்கும் பூவும் கொடுக்க மாட்டாரு,
என சொன்னவள், நீங்க வேலைக்கு வாங்க போறீங்களாப்பா என கேட்டாள். அவரும், நான் வாங்கலமா, அவனே கொடுக்க போறான், இல்ல கொடுக்க வைக்கிறேன் என அழுத்தமாக சொல்லிவிட்டு, சரி சரி, அப்பாவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா என்றபடி அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்தார். எனக்காகத்தான் நீங்க அந்த தோட்டத்தை வாங்குறதா இருந்தா அது வாங்காதீங்கப்பா, எனக்கு அந்த தோட்டத்து பூவே வேண்டாம்ப்பா என அழுத்தத்துடன் அவள் சொல்ல, அவரோ அதிர்ந்து அவளை நிமிர்ந்து பார்த்தவர், ஏமா என்றார். அது அப்படித்தான்ப்பா என சொல்லும் போதே கண்களில் கண்ணீர் குளமாக நிற்க பழைய சம்பவங்கள் அவள் நினைவிற்கு வந்தது. அது அவளது மனவேதனையை மேலும் அதிகப்படுத்த அதை மாணிக்கம் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக திரும்பி நின்றவள், இருங்கப்பா, நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் என்றபடி வேகமாக உள்ளே சென்றாள். காத்து முத்தண்ண, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நெல்லங்காட்டுல மடை நிறைஞ்சு வயலுக்குள்ள தண்ணி போக போகுது, அதை கொஞ்சம் அடைச்சு தென்னந்தோப்பு பக்கம் திருப்பி விடுங்க. ஏற்கனவே தண்ணி இல்லாம சிரமப்பட்டுகிட்டு இருக்கோம், இதுல இப்படி தண்ணிய வீண் பண்ணா எப்படி என சோளத்தட்டு அறுப்பை மேற்பார்வையிட்டு கொண்டே வேலையாட்களுக்கு வேலை சொல்லி கொண்டிருந்தான் புகழ். தோ அடைச்சு விடுறேன் தம்பி என ஓடிய காத்தமுத்து சொன்ன வேலையை முடித்து விட்டு வந்தவர், அது எப்படி தம்பி இங்க இருந்துகிட்டு அங்கிட்டு மடை நிரம்புறத சரியா சொல்றீங்க? நானும் இந்த வேலைய 40 வருஷமா பாக்குறேன், எனக்கு இன்னும் பிடிபட மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் தாமதமா போயிருந்தா நீங்க சொன்ன மாதிரி வெள்ளாம காட்டுக்குள்ள தண்ணி நுழைஞ்சு எல்லாமே வீணா போயிருக்கும் என்றார். புகழோ சிரித்து கொண்டே, எல்லாம் ஒரு கணக்குத்தான என்றான். அதற்குள் அங்கு வந்த மருது, ஐயா, ஆத்தா சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்க, தொண்டுப்பட்டி கிட்ட வச்சுடுட்டுங்களா என கேட்டான். அப்போது தட்டு அறுத்து கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி புகழை பார்த்து, ஏங்கண்ணு, நீ இன்னும் சாப்பிடலையாக்கும்? வயசு பையன் இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? சொல்லி இருந்தா நாங்க கொண்டு வந்த கம்மங்கூழாவது கொடுத்திருப்போம்ல. இப்படி காலையில நேரத்துல சோத்த மதியம் சாப்பிட்டா எப்படி அண்ணு என அக்கறையுடன் கேட்டார். இதுதான் கிராமம். இங்கு முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடு அதிகம் கிடையாது. ஒருவருக்கு துன்பம் என்றால் அனைவரும் ஓடி வந்து உதவுவர். அதே போல முதலாளிகளும் அவர்களை வேலை செய்யும் கருவியாக பார்க்காமல் சக மனிதர்களாக அவர்களை நடத்துவர். பெரும்பாலும் அவர்களை அழைக்கும் முறையே அண்ணா, அக்கா, பெரியம்மா என உறவுகளை சொல்லித்தான் அழைப்பார்கள். மனிதநேயம் இந்தியாவில் இன்றும் தழைத்து நிற்க இந்த கிராமங்களே முக்கிய காரணம். இல்ல பெரியம்மா, வரும்போதுதான் நீச்ச தண்ணி குடிச்சிட்டு வந்தேன், அதான் பசி இல்ல. நீங்க வேலையை பாருங்க, நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் என்றவன் தோண்டுப்பட்டியை நோக்கி நடந்தான். என்ன புகழு, இப்பதான் சாப்பாட்டு வேலை நடக்குதா என கேட்டுக்கொண்டே அங்கு வந்தார் ராசப்பன். அப்போதுதான் சாப்பிட அமர்ந்தவன் அவரை பார்த்ததும் சிரித்து கொண்டே, ஆமாங்க சித்தப்பா, இன்னைக்கு கொஞ்சம் அறுப்பு வேலை இருந்தது, அதான் முடிச்சிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமாகிடுச்சுங்க என்றவன், உட்காருங்க சித்தப்பா, சாப்பிடலாம் என்றான். நமக்கெல்லாம் வயசாயிடுச்சுப்பா, அதான் வெள்ளனே சாப்பாட்டு வேலையும் முடிச்சிட்டேன். இல்ல உங்க சித்தி கிட்ட யாரு பேச்சு வாங்குறது என்றபடி அருகில் இருக்கும் கயிற்று கட்டிலில் அமர்ந்தவர், அப்புறம் புகழு, சோளத்தை முடிச்சிட்டு அடுத்து நெல் இருக்கணுமா என்றார். இன்னும் முடிவு பண்ணலைங்க சித்தப்பா, அதுக்குள்ள தக்காளி வேற வளைஞ்சு கிடக்கு, அது நம்ம வெள்ளையங்கிட்ட சொல்லியிருக்கேன், மொத்தமா கொள்முதல் பண்ணிக்கன்னு. அவனும் சரின்னுட்டான், பார்க்கலாம் என்றான். ஏன் புகழு, அப்படி மொத்தமா கொடுத்தா பெருசா லாபம் இருக்காதே, நாமே சந்தைக்கு கொண்டு போனா நல்ல லாபம் தானே என அவர் அனுபவசாலியாக பேச, எனக்கும் புரியுதுங்க, ஆனா அந்த வேலையை பார்த்தா இங்க நெல் அறுப்பு ஒரு வாரத்துக்கு நின்னு போயிடும், அதுல வர்ற நட்டத்தை பார்த்தா இது ஒன்றும் பெருசா இல்லைங்க சித்தப்பா. அப்புறம் அவனும் இப்பதான் படிப்பை முடிச்சுட்டு விவசாயத்துல இறங்கி இருக்கான். இப்ப எல்லாம் படிச்ச பசங்க எங்க விவசாயத்துக்கு வராங்க? ஏதோ இவனை மாதிரி வர்ற 4 பேரை நம்மள மாதிரி ஆளுங்க உதவி பண்ணாத்தானே அவங்களும் இதோட அருமையை புரிஞ்சுக்குவாங்க. அதுவும் இல்லாம ஆரம்பத்துல நான் பட்ட கஷ்டம் வேற யாரும் படக்கூடாது என சொல்லும் போதே குரல் கரகரக்க பேச்சை நிறுத்தியவன் வேகமாக எழுந்து கை கழுவ சென்றான். உன்ன மாதிரி இளவட்ட பசங்கள்லாம் விவசாயத்துல ஆர்வத்தோட இறங்கினா கண்டிப்பா விவசாயம் நம்ம நாட்டுல பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் புகழு. அன்னைக்கு ஆபீசர் சொன்னாங்க, நீ இயற்கை வேளாண்மை ஆய்வுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கேன்னு.
ரொம்ப சந்தோஷம்ப்பா என மன நிறைவுடன் அந்த பெரியவர் சொல்லவும் அவனும் சிரித்து கொண்டே எந்த பதிலும் சொல்லாமல், அப்புறம் சித்தப்பா, அக்கா நல்லா இருக்காங்களா? என்ன சொல்றான் என் மருமகன்? என அவர் பேரனை பற்றியும் பாசத்துடன் விசாரிக்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க என்றவர். ஆ, உன் மருமகன் எப்ப மாமன் எனக்கு ஒரு பொண்ணை பெத்து தரப்போறான்னு கேட்கறான் என சொல்லிவிட்டு சிரித்தவர் சட்டென்று, அடப்பாரு, வந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதேதோ பேசிட்டு இருக்க என்றவர். இன்னைக்கு உங்க அம்மா என்னை வர சொல்லி இருந்தாப்ல. உன் ஜாதகத்தை கொடுத்து சீக்கிரம் ஒரு பொண்ணை பாருங்க, ஆவணியில கண்ணாலத்தை முடிச்சுடணும்னு சொன்னாப்ல. என்னப்பா அதெல்லாம் என அவர் கேட்கவும் அவனோ, அதுக்குள்ள அம்மா ஆரம்பிச்சிட்டாங்களா என மெல்லிய குரலில் கேட்டவன், எப்பவுமே எனக்கு என்ன வேணும்னு நான் முடிவு பண்ண முடியறதே இல்ல. காலமும் மத்தவங்களுமே என்னோட தேவைகளை முடிவு பண்றாங்க என வருத்தத்துடன் சொன்னவன், விடுங்க சித்தப்பா, என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும் என சலிப்புடன் சொன்னான். நான் வேணும்னா உங்க அம்மா கிட்ட பேசி பார்க்கட்டுமா தம்பி? என்ன பேசுவீங்க சித்தப்பா, என்ன பேசுவீங்க? அவங்க கேட்கறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. பெத்தவங்க நிலையில இருந்து பார்த்தா அவங்க சொல்றதும் சரிதானே? அப்ப சரி தம்பி, நான் பொண்ணு பார்க்கட்டுமா? உனக்கு சம்மதம் தானே என அவர் உனக்கு சம்மதம் தானே என்ற வார்த்தையை அழுத்தி கேட்டதும் அவர் அருகில் அமர்ந்திருந்தவன் வேகமாக எழுந்து சிறிது தூரம் நடக்க, அவனது நடையும் உடல் மொழியும் அவன் எந்த அளவு துயரத்தில் இருக்கிறான் என்பதை ராசப்பருக்கு சொல்லாமல் சொல்ல, அவர் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டு இருந்தார். சித்தப்பா, தெற்கால இருக்கிற வாழைத்தோட்டத்துக்கு கொஞ்சம் மருந்து வைக்கணும்னு சொன்னீங்களே, அதை வச்சுடலாம் சித்தப்பா. பழம் எல்லாம் சிறுத்து காய்க்குது. அது வச்சாதான் பழம் நல்லா முழுசா இருக்கும் என அவன் சொல்ல, இதற்கு மேல் எதுவும் பேச விரும்பவில்லை என்பதை அவன் இப்படி சொல்கிறான் என புரிந்து கொண்ட ராசப்பர் மேற்கொண்டு அவனிடம் எதுவும் பேசாமல், சரி தம்பி, நீங்க சொன்னதை செஞ்சிடலாம் என்றார். சரிங்க சித்தப்பா, அறுப்பு முடியிற நேரம், நான் வயலுக்கு போறேன் என அவன் நகர, தம்பி ஒரு நிமிஷம் என்றவர், கோமதி பொண்ணுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கிற ஊர்ல தான் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம். பெரிய இடமா, பையன் பெரிய வேலையில் இருக்கானாம். பொண்ணுக்கும் பையனுக்கும் இஷ்டம்தான். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை என சொல்லி அவர் நிறுத்தினார். அவனோ, இது நமக்கு சம்பந்தமில்லாத பேச்சு சித்தப்பா, நான் வரேன் என மீண்டும் நகர முற்பட, அவரோ மீண்டும் அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காம் என சொல்லி சில வினாடி நிறுத்தியவர், அதுக்கும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. 2 கண்ணாலத்தையும் ஒரே நேரத்துல முடிச்சிடலாம்னு சொல்றாங்க. வசதி வாய்ப்பு தேவையில்லை, நல்ல பையனா இருந்தா போதும்னு சொல்றாங்க. அதான் உன் ஜாதகத்தை வேணா கொடுத்து பார்க்கட்டுமா என சொல்லி மறுபடியும் நிறுத்த, புகழோ நடந்தவன் நின்று அவரை திரும்பி அவரை ஆழ்ந்து ஒரு பார்வை பார்க்க, அந்த பார்வையை சளைக்காமல் எதிர்கொண்டவர், நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் விருப்பம். மொட்டு வெடிச்சாதான் பூ மலரும் புகழு. பூ மலர்ந்தாதான் அதோட படைப்பும் முழுமையடையும். எதையும் மனசுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல அந்த புழுக்கமும் முற்றி வெடிச்சிடும். நான் சொல்றத சொல்லிட்டேன், இனி உன் முடிவுதான் என அழுத்தமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். புகழோ அசையாமல் அங்கு நின்று கொண்டிருந்தான். புகழை பற்றி ராசப்பர் நன்கு அறிவார். அவன் எதையும் வாய்விட்டு சொல்ல மாட்டான், மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்வான். பெற்றவர்களால் கூட அதை அறிய முடியாது. சில சமயம் புகழின் தந்தை இது குறித்து ராசப்பரிடம் சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார். இவன் என்ன இப்படி இருக்கா ராசு, வாய் விட்டு சொன்னாத்தானே என்ன நினைக்கிறான்னு தெரியும், இவனை எப்படி திருத்துறதுனே தெரியல என்பார். அதனால் ராசப்பர் புகழிடம் எப்போதும் கவனத்துடன் தான் பேசுவார். ஆனால் பூரணி விஷயத்தில் அவனது முகமே அதை காட்டி கொடுத்துவிடும். மனதில் உள்ளது அவனது செய்கையில் வெளிப்பட்டுவிடும். வெகு நாட்களாக அவரும் அதை கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். புகழ் மனதிற்குள் என்ன நினைக்கிறான் என்பது ராசப்பருக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் சீர்கொடுத்து விடும்போது பூரணிக்கு கொடுக்கும் பொருளை அவன் ஆசையாக தடவி பார்ப்பதும், அவர் அங்கு சென்று வந்த பின் பூரணி என்ன சொன்னாள் என்பதைத்தான் முதலில் கேட்பான். பல வருடங்களாக இதை பார்த்து கொண்டிருப்பவர் என்பதால் அவனை அவர் நன்கு அறிவார். அதனால் தான் பேச்சியம்மாள் சொன்னதும் அதிர்ந்து அவர் அவனை தேடி வர, அவனோ சித்தாந்தம் பேச, அவரும் புகழ் வாய்விட்டு சொல்லாமல்
தான் எப்படி கேட்பது என நினைத்தவர் இது போன்ற வெடியை கொளுத்தி போட்டுவிட்டு வந்தார். கண்டிப்பாக புகழ் இது தொடர்பாக ஏதாவது ஒரு முடிவு எடுப்பான் என அவர் முழுமையாக நம்பினார். போதுமடா சாமி, வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி என்ற பாடலோடு மீண்டும் அந்த மினி பேருந்து வந்து நிற்க, இன்னைக்கு ஏண்டா விசிலு இப்படி பாட்டு போட்டிருக்கான் என்றபடி பாண்டி மற்றும் அவனது கூட்டாளிகளும் உள்ளே ஏறினர். பேருந்துக்குள்ளும் அதிக கூட்டம் இல்லாமல் இருக்க, என்ன விசிலு, இன்னைக்கு பஸ்ல கூட்டமே இல்ல என்றபடி அவர்கள் இருக்கையில் அமர, பக்கத்தூர்ல திருவிழா தம்பி, அதான் யாரும் வரல என அவர் பதில் சொன்னார். அதுக்கு நீ ஏன் சோகப்பாட்டு போடுற, நம்ம தலை பாட்டு போடு என்றவர்கள் அவன் பாட்டை போட்டது மாடிக்கொண்டே பேருந்தின் கடைசி இருக்கைக்கு சென்றவர்கள் இன்னைக்கு இந்த சீட் நமக்குத்தான் என்றபடி அமர்ந்தார்கள். ஏண்டா உங்களுக்கு வெக்கமா இல்ல, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பயந்துகிட்டு என பாண்டி கோபமாக சொல்லவும் உடனே ஒருவன் ரோஷத்துடன், மாப்ள பயமெல்லாம் இல்ல, இந்த சீட்டுக்கு ஒரு போட்டி வச்சாங்க, அதுல நாங்க தோத்துட்டோம், நாமெல்லாம் வாக்கு தவறாதவங்க, சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டோம் என கீழே விழுந்தும் மீசையில் மண் ஒட்டலை என்பது போல சொன்னான் பாண்டியின் நண்பன் கோபி. அப்படி என்னடா போட்டி என பாண்டி கேட்க, இருமாப்ல அதான் சொல்ல வந்தேன், அந்த பிள்ளைங்க ஒரு விடுகதை சொல்லுச்சுங்க, அதுக்கு பதில் சொன்னா உங்களுக்கு இந்த சீட்டு, இல்ல எங்களுக்கு பேச்சு மாறக்கூடாது, இதுக்கு இங்க இருக்கிற எல்லாரும் சாட்சி அப்படின்னு சொல்லுச்சுங்க. என்னது விடுகதையா, என்னடா அது சின்ன புள்ளத்தனமா இல்ல இருக்கு என சொல்லி நக்கலாக சிரித்தான் பாண்டி. அதான் மாப்பு, நாங்களும் அப்படி நினைச்சுதான் அதுக்கு சரின்னு சொன்னோம் என்றனர். அப்புறம் அவள் அந்த விடுகதை சொன்னா மாப்ள என சொல்லி நிறுத்தியவன், நிஜமா சொல்றோம் ஒண்ணுமே புரியலடா, அவ என்னமோ முறுக்கு பிழியிற மாதிரி சுத்தி சுத்தி வார்த்தைகளை போட்டு விடுகதை கேக்குறா, எங்க யாருக்கும் விட தெரியல, திரும்ப கேட்டா அந்த புள்ளைங்க சிரிக்கிறாங்க என அவன் தாங்கள் அவமானப்பட்டதை அவனுக்கு விளக்க, என்னடா ஒளர்றீங்க, புரியற மாதிரி சொல்லுங்கடா, தமிழ தானே கேட்டா என அவன் கேட்கவும், அதான் மாப்பிள எங்களுக்கும் சந்தேகமாவே இருக்கு என்றவன், எங்களுக்கு பதில் தெரியல, உடனே அப்ப நாங்க தான் பின்னாடி சீட்ல உட்காருவோம்னு சொல்லிட்டாங்க, யோசிக்கவே விடலடா எங்களை என அவன் சொன்னதும், ஆடச்ச கேக்குறதுக்கு கேவலமா இருக்கு, ஏண்டா உங்களை எல்லாம் என பல்லை கடித்தவன், யாருடா அவ, படிக்கிற வயசுல விடுகதை எல்லாம் சொல்லி உங்களை துரத்தி விட்டவ என அவன் வேகமாக கேட்கவும், அதெல்லாம் இல்ல மாப்ள, அன்னைக்கு நான் வரல, இவனுங்க அந்த பிள்ளைங்களை பார்த்து ஜொல்லு விட்டு பதில் சொல்லாம இருந்திருப்பானுங்க என அருகில் இருந்த ஒரு சுள்ளான் துள்ள, டே அடங்குடா என ஒருவன் அவனை அமுக்கினான். பஸ்ல எப்பவும் அது ஓரத்துலதான் உட்காருமாப்ல, நாளைக்கு உனக்கு காட்டுறேன் என்றார்கள். மறுநாள் விடுமுறை என்பதால் நண்பர்களுடன் அவன் ஊரை சுற்றிவிட்டு அனைவரும் சென்றுவிட நண்பன் கோபியுடன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அவர்களுக்கு முன் சில பெண்கள் பட்டு பாவாடை தாவணி அணிந்து கொண்டு சைக்கிளில் முன்னே சென்று கொண்டிருந்தனர். டேய் மாப்ள, என்னடா அது, காட்டுக்குள்ள இருக்கிற பட்டாம்பூச்சி எல்லாம் நம்ம ஊரு ரோட்ல வருதுங்க, கொஞ்சம் வண்டி அழுத்தி பிடி என அவன் பின்னால் இருந்த கோபி பாண்டியை உசுப்பேத்த, அட ஆமா என்றவன், இருடா ஒரு விளையாட்டு காட்டலாம் என்றவாறே வண்டியை வேகமாக முறுக்கி அவர்களுக்கு முன் ஸ்டைலாக பாண்டி செல்ல பின்னால் அமர்ந்திருந்தவன், அட இதுங்க நம்ம பஸ்ல வர பொண்ணுங்க, அடடா இதுகளுக்கா இவ்ளா சீன் போட்டோம் என வருத்தத்துடன் சொன்னான். என்னது நம்ம பஸ்ல வர பொண்ணுகளா என சொல்லிக்கொண்டே வேகமாக யூ டர்ன் போட்டு அவன் வண்டியை திருப்ப அதற்குள் அவன் அருகில் வந்துவிட்ட அப்பெண்கள் பயந்து அலறி கத்திக்கொண்டே சைக்கிளை நிறுத்தினர். திடீரென்று தங்கள் முன் வண்டி நின்றதும் தடுமாறிய பெண்கள், ஏனுங்க என்னங்க இது, ரோட்ல இப்படி பொம்பளை பிள்ளைங்களை வழிமறிச்சு வம்பு பண்றீங்க என முன்னாடி நின்றிருந்த ஒருத்தி கேட்கவும், நீங்கெல்லாம் எங்களுக்கு அத்தை மக பாரு, வழி மறிச்சு வம்பு பண்றதுக்கு, நாங்க அந்த பக்கமா போறதுக்கு வண்டியை திருப்பணும், நீங்க எதுக்கு கத்தி வண்டியை நிறுத்தினீங்க, நீங்க பாட்டுக்கு போக வேண்டியது தானே, என்னடா மாப்பிள என சொல்லிக்கொண்டே கோபி பாண்டி முகத்தை பார்க்க பாண்டியின் கண்களோ நிலை குத்தி நின்றிருந்தன.
மீண்டும் அதே வெண்ணிலவு, அதே பார்வை மோதல். கண்கள் இரண்டும் பேசிக்கொள்ள அதை கட்டுப்படுத்த வழி இல்லாமல் தவித்து கொண்டிருந்தான் அவன். மண்ணிற்குள் புதைந்திருக்கும் வைரம் போல அவன் மனதிற்குள் காதல் புதைந்திருக்க, சுட்டால் மட்டுமே மண் பொன்னாகும். அதுபோல் அவனாக சொன்னால் மட்டுமே அவனது காதல் மெய்ப்படும். மௌனமும் சில நேரங்களில் நிஜத்தை நிழலாக மாற்றிவிடும். வானத்தை வசப்படுத்தியவனுக்கு அதில் உள்ள நிலவை சிறைப்பிடிப்பது சிரமமா என்ன? குழம்பிய குட்டைக்குள் அனுபவம் வலையை வீச சிக்குமா அந்த திமிங்கலம்? மாப்பு, டே மாப்பு என அவன் பின்புறம் அமர்ந்திருந்தவன் கத்தி கொண்டிருக்க, பாண்டியோ அசையாமல் வண்டியில் அப்படியே அமர்ந்திருந்தான். டேய், எந்த உலகத்துலடா இருக்க நீ என அவன் உலுக்கவும், எனக்கே தெரியலடா என அவன் கனவில் மிதப்பவன் போல் சொல்ல, அடப்பாவி, டேய், ஏற்கனவே இதுங்க முன்னாடி மானம் போய் கிடக்கு. இதுல இவனால இருக்கிற கொஞ்ச நஞ்சமும் காத்துல போயிடும் போல இருக்கே என நினைத்தவன், டேய் பாண்டி மவன, இப்ப நீ பேசல அப்படியே என பின்புறத்தில் இருந்து அவன் கழுத்தில் கை வைத்து கோபி அழுத்த, ஐயோ வலிக்குது, டேய் டேய் என அலறியபடி சுய நினைவிற்கு வந்தான் பாண்டியன். அதற்குள் அங்கு இருந்த மாணவிகளில் ஒருத்தி, ஏண்டி இவனுங்க எல்லாம் இப்படித்தானா என கேட்டு கிண்டலாக கேட்டு சிரிக்க, மற்றொருத்தியோ, ஏனுங்க வயசு பசங்க இப்படி தனியா இந்த மாதிரி வழித்தடத்துல எல்லாம் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கும். பாருங்க, ஹரியா பையனை கூட்டிட்டு வந்து பயப்புள்ள பயந்துடுச்சு. போங்க, போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி கோயில்ல திருநீர் மந்திரிச்சு போடுங்க என கேலியாக சொல்லவும் அங்கிருந்த அனைத்து பெண்களும் சிரித்து விட்டனர். உடனே வண்டியை நிறுத்திவிட்டு வேகமாக கீழே இறங்கிய பாண்டி, ஏய் என்னங்கடி, எங்களுக்கே லந்தா என உதட்டை மடக்கி கைகளை உயர்த்தி கொண்டு வர, இதை எதிர்பார்க்காத பெண்கள் அப்படியே அமைதியாகிவிட, முன்னால் நின்று கொண்டிருந்த பெண்ணின் சைக்கிளை இழுத்து காட்டிற்குள் தள்ளிவிட, ஐயோ என் சைக்கிள் என்றபடி அதன் பின்னால் அந்த பெண் ஓடினாள். அடுத்த பெண்ணின் சைக்கிளை நோக்கி அவன் வரவும் மற்ற பெண்களோ பயத்துடன், எங்களை விட்டுடுங்க, இனி இப்படி பேச மாட்டோம், மன்னிச்சுக்குங்க என நடுங்கிக் கொண்டே சொல்லவும், உடனே படிக்கிற பிள்ளைங்கன்னு பேசாம இருந்தா உங்க திமிர எங்ககிட்டயே காட்டுறீங்களா, பிச்சுடுவன் பிச்சு என அவன் விரலை காட்டி மிரட்டவும், அதற்குள் ஒரு குரல், இங்க பாருங்க, தப்பு செஞ்சது நீங்க, எங்களையா மிரட்டுறீங்க? நீங்க தானே வண்டியை எங்க மேல விட வந்தீங்க. 4 பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டா போதும், உடனே வண்டியை முறுக்க வேண்டியது. இதெல்லாம் வேற யார்கிட்டையாவது வச்சுக்கோங்க. நீங்க மிரட்டுனா நாங்க பயந்துடுவோமா? கொஞ்சம் நகருங்க. உங்களை மாதிரி நாங்க வெட்டி ஆளுங்க கிடையாது. எங்களுக்கெல்லாம் வேலை இருக்கு. நாளைக்கு பரீட்சைக்கு படிக்கணும். நாங்க போகணும். வழியை விடுங்க என அதிகாரமாக அந்த பெண்களின் கூட்டத்தில் இருந்து வந்தது. அவ என வடிவேலு பாணியில் பின்னால் நின்று கொண்டிருந்த கோபி கோபமாக கேட்டுக்கொண்டே அவர்கள் முன் வந்தவன், ஆத்தாடி நீயா என அலறிக்கொண்டே மீண்டும் பாண்டி முதுகின் பின் ஒளிந்து கொண்டான். அவன் அலறலில் திரும்பி பார்த்த பாண்டி, என்னடா, யாருடா என புரியாமல் கேட்க, மாப்பிள அதாண்டா அந்த விடுகதை கேட்ட பொண்ணு என அவன் சொன்னதும், எந்த பொண்ணுடா என பாண்டி வேகமாக கேட்க, உடனே, அண்ணே விட்டுருங்க அண்ணே, அவ தெரியாம பேசிட்டா. நாங்க இனிமே இந்த வழியா வரவே மாட்டோம். இப்ப நேரமாச்சு, தாமதமா போனா வீட்டுல திட்டுவாங்க, நாங்க போகணும் என அவள் முன்புறம் நின்று கொண்டிருந்த பெண் சொல்லவும், அதற்குள் மீண்டும், நீ எதுக்குடி மன்னிப்பு கேட்குற? அவங்கதான் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ரோட்ல போற நம்மள வழிமறிச்சு அவங்கதான் வம்பு பண்ணிட்டே இருக்காங்க. என்ன மிரட்டுறீங்களா? இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், அதுக்கு வேற ஆளு பாருங்க என அவள் படபடவென பேச, பெண்கள் கும்பலாக நின்றதால், என்னடா சத்தம் வருகிறது, முகம் சரியாக தெரியலையே என்றபடி பாண்டி எட்டி பார்க்க, சராசரி உயரத்திற்கும் சற்று குறைவான உயரத்தில் இருக்கும் அந்த பெண்ணை பார்த்ததும் எதிரில் நின்றிருந்தவனோ திகைப்புடன் நின்றான். பேருந்தில் அவன் இதயத்தை கொள்ளை கொண்ட அதே சிலை, சில வினாடிகளுக்கு முன் அவன் கண்களுக்கு விருந்தாக அமைந்த அந்த வெண்ணிலவு இப்போது கோபத்துடன் கைகளை ஆட்டி ஆட்டி பேசிக்கொண்டிருக்க, அவளின் பேச்சிற்கு ஏற்ப அவளது காது தொங்கட்டானும் இங்கும் அங்கும் ஆட,
பதில் சொல்லாது அவளது அசைவினை ரசித்து கொண்டு நின்றான் அவன். அதற்குள் அருகில் இருந்த தோழிகள் அவளை, பொண்ணு விடுடி, பேசாத என அவளை இழுத்து அடக்க, நீங்க சும்மா இருங்கடி, ஆம்பளைன்னா பெரிய கொம்பா என அவள் எகிரவும், அதற்குள் அருகில் இருந்த கோபி, டே மாப்ள, அவ இந்த வாங்குறா, நீ என்னடான்னா மியூசியத்துல வச்ச மெழுகு பொம்மை மாதிரி அசையாம அப்படியே நிக்கிறையே, என்னடா ஆச்சு உனக்கு? அவங்க சொன்ன மாதிரி காத்து கருப்பு ஏதாச்சும் அடிச்சிடுச்சா என கேட்டு அவனை உலுக்கவும், மீண்டும் தன் நிலைக்கு வந்த பாண்டி சற்று சுதாரித்து, இங்க பாருங்க, சரி சரி, தப்பு 2 பேர் மேலையும் இருக்கு, இனி இப்படியெல்லாம் பேசக்கூடாது, சரி கிளம்புங்க என்றவன் பின்னர் அந்த நிலவனை பார்த்து, கத்திரிக்காய்க்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி இருந்துகிட்டு காது கிழியற மாதிரி இந்த பேச்சு பேசுறையே, உன் பேர் என்ன என அவள் பெயரை அறிந்து கொள்ளும் பொருட்டும், ஆனால் அவள் அதை அறியாதவாறும் கிண்டலாக கேட்டான். அவளோ, அது எதுக்கு உங்களுக்கு? கொத்தவரங்காவுக்கு கோட்டு சூட்டு போட்ட மாதிரி இருந்துகிட்டு நீங்க என்ன சொல்றீங்களா? வழிய விடுங்க, நாங்க போகணும் என அவளும் பெயரை சொல்லாமல் அவனை பதிலுக்கு வாரினாள். ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா என அவன் குரலை உயர்த்தவும், அதற்குள் அருகில் இருந்தவள் வேகமாக, அவ பேரு பொன்மலர் என சொன்னாள். ஓ, பொன்மலர், பொன்மலர் என 2 முறை உச்சரித்து பார்த்தவன், ஆளுக்கு ஏத்த பெயர்தான் என சொன்னவன், ஆனா பேருக்கும் பேசுற வார்த்தைக்கும் தான் பொருத்தம் இல்லாம இருக்கு என அவளை மேலும் கீழும் பார்த்தவாறு சொல்ல, யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம் என அவளும் சூடாக பதில் சொன்னாள். அதற்குள் அங்கிருந்த பெண்கள், பொண்ணு நீ கொஞ்சம் சும்மாரு, ஏற்கனவே இருட்டாயிடுச்சுடி, நாம போகலாம் என அவளை அடக்கினர். அதை கேட்டதும் அவள் சற்று அமைதியாக இருக்க, இப்படி அமைதியா இருக்கிறது தான் மலருக்கு அழகு என அவன் அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே சொல்ல, அவளோ அவனை முறைத்துவிட்டு தன் அருகில் இருந்தவளை, செல்வி வண்டி எடுடி என ஒரு அதட்டல் போடவும், அவள் நீ ஏறு பொண்ணு என சொன்னதும் மற்ற தோழிகளும் தங்களது சைக்கிளை நகர்த்த இவள் மட்டும் செல்வியின் பின்னால் அமர்ந்து சென்றாள். இங்க பாருடா, உலகத்திலேயே சைக்கிளுக்கு டிரைவர் வச்சிருக்கிற ஒரே ஆளு நம்ம ஆளுதான் என மனதில் நினைத்து சிரித்தவன், பாண்டி கடைசியா உன் பொழப்பு இப்படி டிரைவர் வேலை பார்த்தே வீணாயிடும் போல இருக்கே என தனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்க, அதற்குள் அந்த பெண்கள் கூட்டம் முன்னே செல்லவும் சட்டென ஒரு பொறி தோன்றி வேகமாக திருப்பி, இங்க பாருங்க, கொஞ்சம் நில்லுங்க என அவன் சத்தம் போடவும் பெண்கள் நின்று அவனை திரும்பி பார்த்தனர். ஆனால் பொன் மலரோ திரும்பாமல் இருக்க, பாண்டியோ அதை பார்த்ததும், நம்மாளு சரியான ரோஷக்காரிதான் என்றவன் அவர்களிடம், பஸ்ல ஒரு விடுகதை சொன்னீங்களே, அதை சொல்லுங்க பார்க்கலாம் என்று கேட்டான். அது பொண்ணுக்கு தான் தெரியும் என சொன்னவர்கள், ஏ பொண்ணு பொண்ணு கொஞ்சம் அந்த விடுகதையை சொல்லிடு, நாம சீக்கிரம் வீட்டுக்கு போகணுண்டி என்றனர். அவளோ கோபமாக, அது எதுக்கிப்பா என கேட்கவும், நீங்க என் கூட்டாளிகளை ஏமாத்திட்டீங்க, இப்ப என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கு விட நான் சொல்றேன் என அவனும் பதிலுக்கு கத்த, அவளோ அதெல்லாம் சொல்ல முடியாது என வேகமாக சொல்லவும், என்ன பயமா என்கிட்ட தோத்துடுவோம்னு என அவன் நக்கலாக சிரித்து கொண்டே கேட்க, எனக்கு என்ன பயம், என்கிட்ட விடுகதையில ஜெயிச்ச ஆளு இந்த ஜில்லாவிலேயே இல்ல என்றவள், நல்லா கேட்டுக்கங்க என சொல்லிவிட்டு விடுகதையை சொன்னாள். பாதாளத்திலிருந்து வந்தவர் யாரு? பம்பரம் போல சொயண்டவர் யாரு? அக்கினியில எரிஞ்சவர் யாரு? அவங்க வீட்டுல அமர்ந்தவர் யாரு? நல்லதும் பொல்லாததும் உண்டவர் யாரு? நாயிலையும் கேடாயி தெருவுல கிடந்தவர் யாரு? யாரு 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 என சொல்லிவிட்டு அவனை அமர்த்தலாக ஒரு பார்வை பார்க்க, இதை கேட்டதும் பாண்டியும் ஒரு நிமிடம் தலை சுற்றி போனான். விடுகதையை சொல்லிவிட்டு அவனை பார்த்து கொண்டிருந்தவள் அவன் முகம் போன போக்கை பார்த்தவள் கேலியாக சிரித்து கொண்டே, என்ன விடுகதை கேட்கும்போது இருந்த சத்தம் இப்ப காணோம்? ஒன்னும் அவசரமில்ல, ராத்திரி முழுக்க யோசிச்சு நாளைக்கு வந்து சொல்லுங்க என சொன்னவள், வாங்கடி போகலாம் என்றபடி அனைவரும் அங்கிருந்து நகர்ந்தனர்.
பாண்டியோ எதுவும் பேசாமல் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.